கடலூரில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனை பற்றி அங்குள்ள நமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், அங்குள்ள கள தகவல்களை விரிவாக சொல்லுங்க. அதாவது பார்த்தோன்னா கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியுடைய தலைமை கிளை பார்த்தோன்னா கடலூர் கடற்கரை சாலையில இருக்குது. இந்த கடற்கரை சாலையில இப்ப பிற்பகல் 12:30 மணி அளவுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பேரும் அதாவது ரிசர்வ் பேங்க் இந்தியாவுடைய அதிகாரி ஒருவரும் சேர்ந்து மொத்தம் 3 பேர் திடீர்னு உள்ள நுழைஞ்சு ஒரு ஆய்வுல ஏற்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கு உட்பட்ட 30 கிளைகள் கடலூர் மாவட்டம் ஃபுல்லா இருக்குது. அதே போல 167 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் இருக்குது. இவங்க பார்த்தோன்னா கடந்த 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த உயர் மதிப்பு நோட்டுகள் செல்லாது அப்படின்ற அறிவிப்பை தொடர்ந்து பார்த்தோம்னா இங்க இந்த 5 தினங்கள் பண பரிவர்த்தனை நடைபெற்றது. அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி முதல் மொத்தம் 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்த வங்கியில பண பரிவர்த்தனை நடைபெற்றது. அப்போது மட்டும் பார்த்தோம்னா மொத்தம் இவங்களுடைய கிளைகள் மூலமா இவங்களுக்கு வந்த தொகை 51 கோடி ரூபாய் வந்திருக்குது. இந்த 51 கோடி ரூபாய் சரியான அதாவது முறையான வங்கி கணக்குகள் மூலம் தான் வரப்பட்டதா அல்லது புதிய வங்கி கணக்குகள் ஏதேனும் துவங்கப்பட்டு அதன் மூலம் டெபாசிட் செய்யப்பட்டதா என்பது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதனை தொடர்ந்துதான் இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆய்வுல பார்த்தோம்னா இங்க இருக்க அதிகாரிகள், அதாவது இங்க இருக்க வங்கியுடைய மேலாளர் மற்றும் துணை மேலாளர் உள்ளிட்டவர்கள்ட்ட இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு. மேலும் அந்த வாங்கிய தொகைகள் அனைத்தையும் சோதனையில இந்த அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. சேலத்துல முன்பு நடைபெற்ற இது போல ஆய்வுல பல கோடி மோசடி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில கடலூர்ல தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆய்வு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.